சந்தா இப்படிப்பட்ட ஆளா? சந்தாவோட உண்மையான முகத்த தெரிஞ்சுக்கிட்ட சேரனும், நடேசனும் என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. சேரன் வழக்கம் போல காலையில வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கப்ப, பாத்ரூம்லேருந்து வெளியில வரப்ப ஸ்லிப் ஆகி கால் பெரண்டு ஒரு சைடு வீங்கிடுச்சு. இதனால அவரு ரொம்ப வலியில துடிச்சுட்டு இருக்காரு. எல்லாரும் என்னாச்சுன்னு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாரி பாத்ரூம்லேருந்து வரப்ப வழுக்கி விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. பல்லவன் உடனே வந்து ஒத்தடம் குடுக்குறாரு. அத பார்த்த நிலா ரொம்ப பதறி போய், "வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம். இப்படியே இருந்தாலாம் சரியாகாது. ஹாஸ்பிட்டல் போய் இன்ஜெக்ஷன் போட்டா தான் சரியாகும்னு" கூப்பிடுறாங்க. "இல்ல இல்லப்பா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்றாரு. பாண்டி சொல்றாரு, "அண்ணே நீ கால உதறிவிட்டு நடந்தீன்னா சரியாயிரும்" அப்படின்னு பாண்டி சொல்றாரு. சரி ஓகே அப்படின்ட்டு அவரும் நடந்தா சரியாயிரும் அப்படின்ட்டு போறாரு. ஆனா வேலைக்கு போன இடத்துல அவரால வேலை செய்யவே முடியல. காலு ரொம்ப வலிக்குது. இதனால வேலை செய்ய முடியாம ரொம்ப வலியில ஒரு ஓரமா உட்காந்துருக்காரு. அப்பதான் சந்தா வராங்க. சந்தா சாப்பாடு எடுத்துட்டு வரத பார்த்தோனே, அவரு நார்மலா இருக்க மாரி நடிக்க ட்ரை பண்றாரு. ஆனா, அவரு எந்திரிச்சு நிக்கிறப்ப கால் ரொம்ப வலிச்சு கத்தி அப்படியே கீழ உட்காந்துர்றாரு. என்னாச்சுன்னு பதறி போன சந்தா, "என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்லுங்க" அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் சேரன் கால காட்டுறாரு. வீங்கியிருக்க கால பார்த்த சந்தாவுக்கு ரொம்ப அழுகை வந்துருச்சு. சந்தா அழுகுறத பார்த்த சேரன், "ஏய் நீ அழுகாதப்பா! அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரியா போயிடும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் "இல்ல, இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எண்ணெய் எடுத்துட்டு வந்து கால நீவி விடுறாங்க. நீவி விட்டா தான் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க நீவி விடுறப்ப அவருக்கு ரொம்ப வலி தாங்க முடியாம கத்துறாரு. அவரு வலி தாங்க முடியாம கத்துறத பார்த்து சந்தாவுக்கு இன்னும் அழுகை அதிகமாகுது. சந்தா அழுதுட்டு இருக்கத பார்த்த சேரன், "ஏய் நீ அழுகாதப்பா! அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லியும் அவங்க திரும்ப திரும்ப அழுவுறத பார்த்து இவங்களுக்கும் மனசு கஷ்டமாகுது. அப்புறம் ஒரு வழியா, "இல்லப்பா இதெல்லாம் சரியாயிடும். நான் வேணா உனக்காக ஹாஸ்பிட்டல் போறேன் இன்னைக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நாளைக்குள்ள சரியாயிரும்" அப்படின்னு சொல்றாங்க. "நானும் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்" அப்படின்னு சந்தா சொல்றாங்க. "இல்ல இல்லப்பா போயிட்டு வர லேட் ஆயிடும். தனியா நீ மட்டும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போணும். நான் போயிட்டு வந்துக்கிறேன்" அப்படின்னு சேரன் சொல்றாரு. ஆனாலுமே இல்ல நானும் கூட வருவேன்னு அடம் பிடிச்சு அவங்களும் கூட போறாங்க. 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு மருந்தெல்லாம் வாங்கிட்டு வராங்க. சந்தா வந்து சேரன வீட்டிலேயே கொண்டு வந்து விடுறாங்க. வீட்ல இருந்த எல்லாரும் சந்தோஷப்படுறதா, ஷாக் ஆகுறதான்னு தெரியாம அசந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க. என்னாச்சு? என்னாச்சுன்னு கேட்குறப்ப, அவரு சொல்றாரு, "இந்த மாதிரி வலி தாங்க முடியல. அதனால சந்தா தான் ஹாஸ்பிட்டலுக்கு சொன்னுச்சு. சரின்னு போயிட்டு வந்தேன். இப்ப பரவால்ல. வலி ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்னு அவரு சொல்றாரு. அத கேட்ட நிலா, "ஏண்ணே நான் சொன்னேன் காலையில ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலான்னு. அப்பலாம் நீங்க வரவே இல்ல. சரியாயிடும், சரியாயிடும்னு சொன்னீங்க. இப்ப சந்தா சொன்னா மட்டும் உடனே கேட்குறீங்க. கரெக்ட்டு தானே" அப்படின்னு சொல்லி வம்பிழுக்குறாங்க. "ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அது சைட்ல ரொம்ப வலி அதிகமாயிடுச்சு. அதனால போனேன்" அப்படின்னு மழுப்புறாரு. "சரிண்ணே பரவால்ல. நீங்க நல்லா இருந்தா எனக்கு சந்தோஷம் தான்" அப்படின்னு நிலா சொல்றாங்க. "வாங்க வந்து உட்காருங்க 2 பேரும். நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நிலா போறாங்க. பாண்டி ஸ்டார்ட் பண்றாரு சந்தா கிட்ட, "நீங்க பேச ஆரம்பிச்சதுலேருந்து அண்ணே ஓகேவே சொல்றதில்ல. ஓகேக்கு பதிலா டீக்கே தான் வருது. உருளைக்கிழங்குக்கு பதிலா ஆலு தான் வருது" அப்படின்னு சொல்றாரு. பல்லவனும், சோழனும் இன்னும் கூட சேர்ந்துக்கிட்டு கலாய்க்கிறாங்க. சேரனா வெக்கத்துல கால் வலியோட ஓடவும் முடியாம, அங்கேயே "சும்மா இருங்கடா, சும்மா இருங்கடான்னு" சொல்லிட்டு வெக்கத்துல உட்காந்துருக்காரு. அத பார்த்துட்டு சந்தா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. நடக்கிற எல்லாத்தையும் நடேசன் கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. காலையில நிலா சேரன் மேல அக்கறையா இருக்கத பார்த்து, "இந்த பொண்ணு தான் நம்ம மருமக. நம்ம மருமகனா இப்படிதான் இருக்கணும். இந்த பொண்ண எப்படியாவது நிஜமா சோழன வந்து கல்யாணம் பண்ண வச்சிரணும்" அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சந்தா இந்த அளவுக்கு சேரன் மேல பாசமா இருக்கத பார்த்ததுக்கப்புறம், இந்த பொண்ணும் சேரன உண்மையா தான் லவ் பண்ணுது. ஆனா, இவங்க ஹிந்திக்காரவங்க அப்படின்றத தான் என்னால ஏத்துக்க முடியல. என்னா பண்றது? அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த கல்யாணமே நடக்கக்கூடாது. நீங்க 2 பேரும் சேரவே கூடாதுன்னு நெனச்ச நடேசன் மனசு லேசா மாறுற மாரி தான் தெரிஞ்சுச்சு. ஆனா, அதுக்கப்புறம் அவரு செகண்ட் ஒய்ஃப நெனச்சு பார்த்துட்டு, "இல்ல, இல்ல எவ்வளோ லவ் பண்ணாலும், எந்த அளவுக்கு அக்கறையா இருந்தாலும், இது சரியா வராது" அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான முடிவா இருக்காரு. எல்லாரும் வீட்ல கலகலன்னு பேசிட்டு இருக்கப்ப, நடேசன் மட்டும் வெளியில உட்காந்துருக்கத கவனிச்ச சந்தா, அவர்ட்ட வந்து பேசலான்னு வராங்க. "என்ன பண்றீங்க? சாப்பிட்டீங்களா?" அப்படின்னு அவங்க நடேசன்ட்ட கேட்குறாங்க. அவரு, சாப்பிட்டேன், சாப்பிட்டேன்" அப்படின்ட்டு மூஞ்சிய திருப்பிக்கிறாரு. அத பார்த்த பல்லவன், "நீங்க எதுக்கு அவர்ட்டலாம் கேட்குறீங்க? பார்த்தீங்களா எப்படி பதில் சொல்றாருன்னு? அவருக்கு பெத்த பிள்ளைங்க மேலயும் அக்கறை கிடையாது, மத்தவங்க மேலயும் அக்கறை கிடையாது. சேரன்னே வலியில துடிக்கிறத பார்த்து எவ்வளோ தூரம் அழுதீங்க. அத கூட சொன்னா இவராலலாம் புரிஞ்சுக்க முடியாது. நீங்க வாங்க உள்ள போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறாரு. ரொம்ப நடேசன் யோசிக்கிறாரு. சேரன் வலியில துடிச்சதுனால இந்த பொண்ணு அந்த அளவுக்கு அழுதுச்சுன்னா, அப்போ உண்மையா ரொம்ப லவ் பண்றாங்க போல. இது என்ன பண்றது? சரிப்பட்டு வருமா? அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க.
இப்போதைக்கு நடேசன் மனசு மாறுனாலும், அதுக்கப்புறம் கண்டிப்பா இவரோட 2ண்ட் ஒய்ஃப்‌க்கும் சந்தாவுக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் உள்ள வரதான் போகுது. அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு அவரு ஸ்ட்ராங்கா தான் இருக்க போறாரு. கூடிய சீக்கிரம் அதோட அப்டேட் என்னன்னு பார்க்கலாம். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.